வெளிநாடுகளில் வாழும் பிரதமர் மோடி தேர்தலுக்காக அடிக்கடி தமிழகம் வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழகம் வந்தால் திமுக கூட்டணிக்கு 200 தொகுதிகளில் வெற்றி உறுதி என பேச்சு. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்துட்டா போதும், தேர்தல் சீசன் காரணத்தால இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வரார். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். தமிழகத்தில் அதிகரித்துள்ள பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு திமுக அரசு துணை போவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 1% ஓட்டு வாங்கிய தேமுதிகவை வைத்துக் கொண்டு மு.க.ஸ்டாலின் டூப் அடிப்பதாகவும் இபிஎஸ் விமர்சனம். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்ல. ஸ்டாலின் பேசுறாரு தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா இருக்கான்னு சொல்லி. உண்மையா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாரு கூட பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லை. அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என மு.க.ஸ்டாலின் பதிலடி. ராசா பேசிய ஆடியோ வைரலாகி வருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. சமூக நீதி பேசும் திமுகவில் சாதிய பாகுபாடு இருப்பதை ராசா ஒப்புக்கொண்டுள்ளதாக இபிஎஸ் பேச்சு. ஒரு ஆடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலா பரவி வருது. இப்ப நீங்க போய் கேட்டு பாருங்க. திமுகவினர் கனிமொழிக்கு காட்டிய அக்கறையை ராசாவுக்கு காட்டவில்லை. சமூக நீதி பேசும் திமுகவில் சாதிய பாகுபாடு இருப்பதை அப்பட்டமாக ஒத்துக்கொள்கிறார். எனக்கு ஓட்டு போடாவிட்டாலும் பரவாயில்லை, திமுக, அதிமுக, பாஜகவிற்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள். தாவேக தலைவர் விஜயையும் கடுமையாக விமர்சித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 1360 பேர் வேட்புமனு தாக்கல். வேட்புமனு தாக்கல் செய்ய சனிக்கிழமை, திங்கட்கிழமை என 2 நாட்கள் மட்டுமே அவகாசம். மாவுக்கட்டு டெபாசிட் தொகைக்கு சில்லறை காசு என விதவிதமான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள். சிவகங்கை காரைக்குடியில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த முதியவர் ஆவேச பேச்சு. நம்ம நேரா போய் முதல்ல என்ன பண்றோம், 66 டோல்கேட்டை தூக்குறோம். நீட்டு பிரச்சனையை ஒழிக்கிறோம். நீட்டே கிடையாது தமிழ்நாட்டில். இப்படி பெரிய பெரிய விஷயம் யாரும் செய்ய மாட்டேங்கிறேன். நான் செய்வேன். இங்கே செய்தாலும் நான் அரபு நாட்டுக்கு போய் கேஸ் வாங்கிட்டு வருவேன். நான் போய் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே தமிழக புதிய டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் பொறுப்பேற்பு. தூத்துக்குடி, சேலம் மாவட்ட ஆட்சியர்களை மாற்றி தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. தாம்பரம், மதுரை காவல் ஆணையர்கள் மாற்றப்பட்டு புதிய ஆணையர்கள் நியமனம். தமிழக சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை. நள்ளிரவு வரை ஆலோசனை நீடித்த நிலையில் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என தகவல். சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம். பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் புறநகர் மின்சார ரயில் சேவை 1 மாதத்திற்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பியது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைமேடை பணிகள் முடிந்ததால் இன்று அதிகாலை முதல் ரயில்கள் வழக்கம் போல் இயக்கம். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராய உலக நாடுகளுக்கு இங்கிலாந்து அழைப்பு.
6 நாடுகள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியாவும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை தகவல். பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் கூடிய INS தாராகிரி போர்க்கப்பல். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS தாராகிரி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைப்பு. மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையிலும் மத்திய ஆயுத காவல் படைகள் பொது நிர்வாக மசோதா நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேறிய மசோதா. மத்திய ஆயுத காவல் படைகள் பொது நிர்வாக மசோதா மிக பெரும் அநீதி என ராகுல் காந்தி கண்டனம். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் CAPF சட்டம் ரத்து செய்யப்படும் என ராகுல் காந்தி உறுதி. கடந்த 5 ஆண்டுகளில் வெளிநாடுகளில் 37,740 இந்திய தொழிலாளர்கள் உயிரிழப்பு. தினசரி 20 பேர் வீதம் உயிரிழப்பதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். திண்டுக்கல்லில் லஞ்சம் வாங்கிய தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கையும் களவுமாக கைது. விசாரணையின் போது சார்பு ஆய்வாளர் கலையரசன் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே திமுக கவுன்சிலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் கைது. 2 சிறையிலும் 4 சிறார்கள் கூர்நோக்கு இல்லத்திலும் அடைப்பு. சென்னை எப்போதுமே திமுகவின் கோட்டைதான் என துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. தொகுதி பணிகளை சிறப்பாக செய்துள்ளதால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாக விளக்கம். சென்னை எப்பவுமே திமுகவோட கோட்டை தாங்க. இந்த முறையும் நிச்சயமா சென்னைக்கு நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி அரசு பண்ணியிருக்கு. புதிய மேம்பாலங்கள் வந்திருக்கு. சென்னையுடைய கட்டமைப்பு எப்பவுமே திமுக அரசு தான் சிறப்பாக பண்ணியிருக்கிறோம். அதனால சென்னை மக்கள் நிச்சயம் மீண்டும் எங்களுடைய கூட்டணிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. அரியலூரில் நகை கடைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட 177 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் 5 கிலோ வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரச்சாரத்திற்காக பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் தாமதமாக வந்ததால் பிரச்சாரம் செய்ய முடியாமல் முதலமைச்சர் புறப்பட்டதால் மக்கள் ஏமாற்றம். கைதிகளின் தண்டனை குறைப்பு, முன்கூட்டி விடுதலை விவகாரங்களில் அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர். அமைச்சரவை முடிவை நிராகரிக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மேற்கு வங்கத்தில் சுவர் விளம்பர பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் திரிணாமுல் காங்கிரஸ். பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் விமர்சித்து சுவர் விளம்பர பிரச்சாரம். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க பாஜக தீவிரம். மேற்கு வங்கத்தில் 15 நாட்கள் முகாமிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் அமித்ஷா. இந்தியாவுக்காக குரல் கொடுக்க தைரியம் இல்லாத பிரதமர் மோடி கோழை என பிரியங்கா காந்தி கடும் விமர்சனம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பிரதமர் மோடி அடிபணிந்ததால் எரிவாயு விவகாரத்தில் நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி பேச டெல்லிக்கு சென்றால் சங்கி இல்லை என கனிமொழி விளக்கம். பாஜக RSS கருத்துக்களை முன்வைத்து பேசுபவர்கள்தான் சங்கி என EPSக்கு பதிலடி. NGOக்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பணத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சட்ட வடிவம் கொண்டு வரப்படுகிறது பார்லிமெண்ட்ல. ஆனால் அதிமுக அதை எடுத்து ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாங்களா? இல்ல. இதனாலதான் நீங்க சங்கியாக மாறிவிட்டீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை பார்த்து சொல்கிறோம். துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கியதால் கல்வியின் தரம் எவ்விதத்திலும் பாதிக்காது. விதிகளை பின்பற்றியே துணை வேந்தர்கள் நியமிக்கப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல்.
லெபனானில் பத்திரிகையாளர்களை கொலை செய்த இஸ்ரேலுக்கு ஐநா கடும் கண்டனம். பத்திரிகையாளர்கள் கொலை தொடர்பாக உரிய விசாரணை நடத்த ஐநா வலியுறுத்தல். கொல்கத்தா அணிக்கு எதிரான IPL போட்டியில் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 65 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்த ஹைதராபாத் அணி. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று பலப்பரீட்சை. சென்னையில் நடைபெறும் போட்டியில் CSK வெற்றி பெறுமா என ரசிகர்கள் ஆவல். சென்னையில் IPL போட்டிக்கான டிக்கெட்டை பயன்படுத்தி மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம். IPL டிக்கெட்டை காண்பித்து சென்னை மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு.